வாங்க சமைக்கலாம். மத்தி மீன் குழம்பு செய்ய எலுமிச்சம்பழம் அளவு புளிய தண்ணியில் ஊற வைங்க. 5 தக்காளி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நைஸாக அரைச்சி எடுத்தாந்துடுங்க. புளியை கரைச்சி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த தக்காளியும் அதில் ஊற்றி 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக போட்டு பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை ஊற்றி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. மிளகாத்தூள் வாடை போனோன்னே நான் 2 பத்து தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ 1 கிலோ மத்தி மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வைங்க. 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு அந்த மீனில் உப்பு புளி காரம்லாம் இறங்கி மீனும் நல்லா வெந்திருக்கு. சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி.